நம்ம கேஜெட்ஸ் அண்ட் நியூ மொபைல்ஸில் அடுத்து நம்ம பார்க்குற ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓப்போவில் F27 5G ஃபோன் தான். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, பில்லு கூட இருக்குது. இதோட ஸ்பெக்கும் நல்ல ஸ்பெக் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா F சீரிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்குது. இதோட பில் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 20,500 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகி ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் உங்களுக்கு 10th அக்டோபர் 2024 வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 இயர் ஆகி ஒரு 4-5 டேஸ் ஆச்சு. இது ஓப்போ F27 இந்த 20,500 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. பீஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. டிஸ்பிளேயும் ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போலேருந்து சேஞ்ச் பண்ணல, ஃபோனு சர்வீஸும் வந்து கை வைக்கல. இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளேல எந்த ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சோ இல்லாட்டியும் வந்து ஏதாச்சும் பிக்சல் டிஸ்கலரேஷன் இல்லாட்டி வந்து பிக்சல் டெட் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லை, நல்லா க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இது சொல்ல மாதிரி ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளே. ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆக்சுவலாக ஒரு 8GB ரேம் அண்ட் 128GB, அப்புறம் இன்னொரு விர்ச்சுவல் ரேம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 8+8 கூட நம்ம விர்ச்சுவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டிஸ்பிளேக்காக வாங்கலாம். பேட்டரி வந்து 5000 mAh இருக்குது. MediaTek Dimensity 6300 கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஆக்சுவலாக இதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்லாமே சூப்பராக இருக்குது. பேக்கில் மட்டும் லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. டிவைஸ் இருக்குது அண்ட் பில் இருக்குது, பில்லு ரெஸ்பெக்டிவ் பில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10,300 ருபீஸ் கொடுக்கும். 10,300 ரூபாய்க்கு ஓப்போ F27 5G ஃபோனு, பாக்ஸ் இருக்குது, பில் இருக்குது. தேவைப்படும் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் ரேட் கம்மியாக வேணும்னா சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.